அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை படைத்தான். பிறகு வானவர்களின் தலைவராகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, ஜிப்ரீலே, நான் சொர்க்கத்தை படைத்திருக்கிறேன், அதை எப்படி இருக்கிறது போய் பார்த்துவிட்டு வாருங்கள் என கூறினான். அவர்கள் அதை சுற்றி பார்த்துவிட்டு வந்து அதை ஆச்சரியப்பட்டு, இறைவா, இந்த சொர்க்கம் எவ்வளவு அற்புதமானதாக இருக்கின்றது, அதை எவ்வளவு அழகான முறையில் நீ படைத்திருக்கின்றாய், இதை மற்ற மனிதர்கள் பார்த்தால் அங்கே போக மிகவும் ஆசைப்படுவார்கள் என கூறினார்கள். பிறகு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தியாகம், சகிப்புத்தன்மை, பொறுமை, நற்குணம், நற்பண்புகள் இவற்றை கொண்டு மூடி பிறகு அவர்களை பார்த்து வரும்படி கூறினான். பிறகு அவர்கள் அதை பார்த்துவிட்டு வந்து, யா அல்லாஹ், சொர்க்கம் மிக இனிமையானது தான், ஆனால் அங்கே மனிதர்கள் போய்விடுவார்களா என்று நான் அச்சப்படுகிறேன் என கூறினார்கள். பிறகு நரகத்தை படைத்தான். நரகத்தை படைத்து அதை பார்த்துவிட்டு வரும்படி கூறினான். நரகத்தை பார்த்த அவர்கள் மிகவும் அங்கே உள்ள கொடுமைகளை எல்லாம் பார்த்துவிட்டு வந்து அல்லாஹ்விடம், யா அல்லாஹ், நரகம் மிக கொடுமையானது, எவ்வளவு வேதனைகள், துன்பங்கள் அங்கே, இதை மட்டும் மனிதர்கள் அறிந்தால் இந்த நரகத்திற்கு வர விருப்பப்பட மாட்டார்கள் என கூறினார்கள். பிறகு அந்த நரகத்தை பாவங்கள், குற்றங்கள், கவர்ச்சியான விஷயங்களை கொண்டு மூடினான். பிறகு பார்த்துவிட்டு வரும்படி கூறினான். பிறகு பார்த்துவிட்டு வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கூறினார்கள், யா அல்லாஹ், நரகம் கொடுமையானது தான், ஆனால் இங்கே மனிதர்கள் அதிகம் சென்று விடுவார்களோ என்று நான் அச்சப்படுகிறேன் என கூறினார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, பாவங்கள் செய்வதற்கு இனிமையான விஷயம்தான், ஆனால் அதன் விளைவுகள் மோசமாக இருக்கும். நன்மைகள் செய்வதற்கும் அது நல்ல விஷயமாக இருக்கும். இறைவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது. அதே சமயத்தில் அதன் விளைவுகள் இம்மையிலும் மறுமையிலும் மிக நன்மையானதாக இருக்கும். ஆகவே அத்தகைய நற்செயல்கள் செய்யக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.